Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் vlog அதோட ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் ப்ரீவியஸ் நைட் போட்டேன்னா இப்போ தான் ஸ்டெயின் வந்து மெச்சூர்ட் ஆகிக்கொண்டே வருது. இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முதலே போட்டிருந்தேன். ஸோ அது வந்து டார்க் ஸ்டெயின் ஆகிக்குது வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு போகிற ஒர்க் தான் ஆகிக்குது. நாங்கள் ஷாப்பிங் போகும்போது மம்மாவுக்கு ஒரு குட்டி ஒர்க் ஒண்டிக்குது. ஸோ அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஷாப்பிங் போவோம். நான் போனேன் வந்து ஒரு முக்கியமான ஒரு சாமானம் வாங்க. அது வந்து நோஸ் ரிங் வாங்குறதுக்கு. பியர்ஸ் பண்ணக்குள்ள வந்து அந்த ஸ்க்ரூ தான் போட்டு விட்டாங்க. ஸோ அதை வந்து எனக்கு இப்போ கழட்டினோடனே மறுவ போடுறதுக்கு தெரியாது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். செட் ஆகுதில்ல. ஸோ அதோட ஓகே அதை விட்டுட்டு இப்போ நான் நார்மலாக போடுற நோஸ் ரிங் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு மற்ற நோஸ் ரிங்ஸை விட இந்த நோஸ் ரிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக வைக்கிற மாதிரி இருக்குது. தேவையான நேரத்துக்கு ரிமூவ் பண்ணி வைக்கலும் அதே மாதிரி ஈஸியாக எடுத்து மறுவ போட்டுக்கொரே மேலும். அதனால நான் வந்து இது தான் இப்போ கொஞ்சம் நாளாகவே யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு மம்மாவோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. நீங்கள் தெஹிவல மவுண்ட் லெவனியா பக்கம் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இது என்ன இடம்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். ஸோ எவ்வளோ நேரமாக பார்த்து 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 இங்கே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிருச்சு. இவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த வெளியே வந்து கொஞ்சம் விண்டியாக இருந்துச்சு. அதனால நான் மிச்ச நேரம் வந்து வெளியே தான் இருந்தேன். உள்ளுக்கு இருக்கவே இல்லை. ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய அவார்டே கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஃபேனே இல்லை. அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் ஒரு ஃபேன் அப்படி அங்கே இங்கே அப்படி இருக்குது. இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஃபேன் கூட இல்லை. நாங்கள் நினச்சி கொண்டே வந்தோம் இந்த வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும்ண்டு. அதே மாதிரி சரி. ஸோ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த உடனே நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃபலூடா தான் குடித்தோம். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. அதோட நாங்கள் வந்து கேண்டிக்கு போனோம். கேண்டியில் நான் வந்தோடனே ஃபர்ஸ்ட்டில் கண்ட இந்த இயரிங்ஸை தான். கேண்டிக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையொன்றுக்கு அந்த வேலையை வந்து நடக்காத காரணத்தினால் நான் வந்து ரிங்ஸ் வந்து பார்த்து கொண்டிருந்தேன். நான் கேண்டில்லேருந்து ஒரு ரிங் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸாக யூஸ் பண்ணினேன். அதில் கலரோ எதுவுமே ஃபேட் ஆக ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்பயும் வந்ததோட என்ன சரி ரிங் இருக்குதான்னு பார்ப்போம்னு தான் செக் பண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு 2 ரிங் மாதிரி எனக்கு செட் ஆகிடுச்சு. அது 2 ரிங்கில் வந்து நான் என்ன ரிங் எடுத்தேன்ட்டு லாஸ்ட்டாக ஹால் வீடியோவில் போட்டிக்கிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கேண்டில் வந்து மிச்சமே இந்த சுவனியாக்கு கொடுக்குற ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி வுட்டில் செஞ்சது, இந்த ஸ்ரீலங்கன் போட்டை, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அது இதுவெல்லாம் இருக்கும். நீங்கள் யாரும் சரி அப்படி சர்ச் பண்ணுறீங்கன்னா இங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள். பெங்கல் டைப்பில் இந்த பிரேஸ்லெட்ஸும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் செட் ஆகலை. எனக்கு கைக்கு எல்லாமே வந்து பெருசாக தான் இருந்துச்சு. ஓகே. அப்போ இந்த செயின் டைப்பில் செக் பண்ணி பார்ப்போம்ன்றக்குள்ள அங்கே இந்த ஒரு செயின் டைப் பிரேஸ்லெட் வந்து கைக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக என்ன ரிஸ்ட்டுக்கு வந்து பிரேஸ்லெட்ஸ் வந்து செட்டே ஆகாது. அதனால மிச்சம் நாளாவது நான் பிரேஸ்லெட்ஸ் வந்து வியா பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாகவே விட்டுட்டேன். ஏன்னா வந்து அது யூஸ்லெஸ் பர்ச்சேஸ் பண்ணினதுக்கு எல்லாமே பெருசு பெருசாக இருக்கிறனால ஓகே வானம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த அந்த ஒன்று வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதோட வந்து நான் அதையும் எடுத்து வச்சுக்கொண்டேன். இந்த மாதிரி பெங்கல்ஸும் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய இல்லை. பட் இதில் ஒரு செட் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா. பட் எனக்கு இந்த பெங்கல்ஸ் ஈக்குது. அதனால நான் தான் எடுக்கலை. இதுக்கு முதல்ல நான் 2-3 பேர் இயரிங் வந்து இங்கேருந்து எடுத்துக்கிறேன். அது எல்லாமே வந்து நான் நல்லா யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். இன்னமுமே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இயரிங்ஸும் பார்த்து கொண்டிருந்தேன். நான் எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் செட் ஆகலை. இங்கே எடுக்கிறது எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் அடுத்த ஸ்டாப்புக்கு போனேன் வந்து கிளாமஸுக்கு. கிளாமஸில் வந்து மாமா கொஞ்சம் த்ரெட்ஸ் அப்படி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கிளாமஸுக்கு மோரோவா போய்த்தும் இந்த அக்சசரிஸ் வந்து செக்ஷனை போய்த்து பார்த்துட்டு வருவோம் போய்த்து அங்கேயும் நான் வந்து நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தேன். இந்த மாதிரி பெங்கல் பிரேஸ்லெட்ஸ் தான் அங்கேயும் இருந்துச்சு. அதுவும் பெருசு தான், இதுவுமே பெருசு தான். எனக்கு வந்து அட்ஜஸ்டபிள் இருந்தாலும் அது டூ பிக் மாதிரி தான் விளங்கிச்சு. அப்புறம் நான் எடுக்கலை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரிங்ஸ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அதுலேருந்து எல்லா ரிங்ஸுமே பெருசு தான். ஸோ அதனால நான் போடல. மம்மாக்கு போட சொன்னேன் பார்க்கறதுக்கு. கிளெமஸ்க்கு போனா வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தா எப்பயுமே என்ன சரி தேவையில்லாத சாமானமும் சேர்த்து வாங்கிட்டு வரதான் நினைக்கும். போரே உண்டு வாங்குறதுக்கு. பட் அதை விட்டுட்டு மத்த எல்லாம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிப்போம். செயின் ஐட்டம்ஸும் நெறையவே இருந்துச்சு. ஆனா நான் வந்து செயின் வந்து பர்ச்சேஸ் பண்ற ஐடியால வரல. அதனால நான் வந்து செயின்ஸ் ஒண்ணும் பார்க்கல அவ்வளோ பெருசா. கேண்டில ஒரு பிரேஸ்லெட் செட் வாங்கிட்டு போறோம். இன்னும் கொஞ்சம் பிரேஸ்லெட் வந்து பார்க்கணும்னு சொல்லி தான் இங்க வந்து ஒரு 2, 3 பிரேஸ்லெட் எக்ஸ்ட்ராவா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா பேக்க வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சு கொண்டே இருந்தேன். இந்த 3 பேக்ல நான் என்ன பேக்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கொண்டு நாங்க வந்து அன்லைனுக்கு போனோம். ஏன்னா வந்து 2, 3 ஷால்ஸ் எடுக்க கேக்குதுண்டு. நான் அங்கன்னா வீடியோ பண்ணல. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்க வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போன டைம்க்கு விட டபுள் த அமௌண்ட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வந்துருச்சு. நானும் மாமாவும் எங்கடா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவோம்னு பார்த்து பார்த்து இருந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஷாப்பிங் விளாக் வந்து பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த திங்ஸையே எங்களுக்கு காட்டலன்னு சொல்லி டிஎம் பண்ணியிருந்தாங்க. அந்த விளாக் வந்து ஒரு பழைய விளாக். இப்போ அதில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்லயே யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இனி போகிற ஷாப்பிங் விளாக்ஸ் போட்டேன்டா அதில் டெஃபினட்டாக ஹால் வீடியோவும் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பெய்த்து வந்த நாள் எனக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ண கிடைக்கல. அதுக்கு இப்போ நெக்ஸ்ட் டேயே ஆகிடுச்சு. பேக்கை வந்து நான் ஓப்பனே பண்ணல. அது இந்த திங்ஸுமே எடுக்கல. நாங்க பர்ச்சேஸ் பண்ண ஷால்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து மம்மா வந்து வெளிய எடுத்தாங்க. யூஸ் பண்ண வேணும்னு சொல்லி. பட் அதர் தேன் தட் நான் பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேண்டில நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து கேண்டில நாங்க எடுத்தது வந்து இந்த பின்ஸ். இது வந்து மம்மாக்கு தான் எடுத்தேன். இது வந்து ப்ரூச்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ராங் டெஃபினிட்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த 3 தான் நாங்க வந்து அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதோட நான் வந்து இந்த காப்பர் கலர் ரிங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது என் கைக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. அதோட இந்த ரிங் இந்த மாதிரி ரிங் ஒன்று மிச்ச நாளாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு தேடிக்கொண்டிருந்தேன். இங்கே ஒரே ஒரு ரிங் இருந்துச்சு. அப்புறம் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன். இதுவுமே வந்து என் கைக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. அதோட இந்த பிரேஸ்லெட் இந்த பிரேஸ்லெட் தான் நான் சொன்னேன் கரெக்டாக லாக் ஆகுதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மம்மா வந்து அதர் தேன் தட் கேண்டியால கார்பெட்ஸ், சர்வியட்ஸ் அதெல்லாம் எடுத்திருந்தாங்க. நான் அதெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. இதெல்லாம் நல்ல குவாலிட்டியானது இருக்குது. நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட நாங்கள் கிளாமர்ஸ்ல போயிட்டு 3 நோஸ் பின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில். எது நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 3மே வந்து ஹூக் டைப். இது வந்து பியர்ஸ் பண்ணாட்டியும் உங்களுக்கு யூஸ் பண்ணலும். இது வந்து பியர்ஸ் பண்ணினதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த பிரேஸ்லெட். ஒரு பிரேஸ்லெட் ஃபிட் ஆகணும்னு சொல்லி எத்தனை பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தேன்னு பாருங்க. ஸோ இதுவுமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பிரேஸ்லெட்ஸ் தான். இதை வந்து ஆங்க்லெட்டாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா. அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் இது வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அப்போவே நான் கையில் போட்டுக்கொண்டேன். அதோட இந்த ரிங். இந்த ரிங்குமே ஒரு சிம்பிளான ஒரு ரிங். அது வந்து நான் கிளாமர்ஸில் தான் எடுத்தேன். அதோட இந்த பவுச். இந்த பவுச்சை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த க்ரீன் கலருமே நல்லா தான் இருந்துச்சு. பட் அது வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஒயிட் கலர் வந்து பெருசாக இருந்துச்சு. ஒயிட்னால ஐ டென்ட் லைக் இட். அப்புறம் ஐ வென்ட் ஃபார் திஸ் ஒன். ஆன்லைனில் வந்து நாங்கள் ஷால்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அதெல்லாம் எடுக்கல. அக்சசரிஸை மட்டும் காட்டுவோம்னு டிசைட் பண்ணனால இந்த ப்ரூச் செட் அங்கேயும் மீன்ச்சு ப்ரூச். அதில் இந்த 4 ப்ரூச்சும் எடுத்திருந்தாங்க மாமா. அதோட இந்த ஹேர் கிளிப்ஸ் எவ்வளோ இருந்தாலுமே அது வந்து காணாம தான் போகும். இதை பார்த்துட்டு எடுத்து வந்து ரீசன் அந்த ஹேர் டக் இருந்தனால அதோட இதுவெல்லாம் தான் எடுத்துருந்தேன். அந்த பெக்கில் இருந்து அந்த டக்கை வந்து கலட்டி நான் என்னை பேக்கில் வந்து ஹேங் பண்ணி கொண்டேன். பார்ப்போம் நாங்கள் பேக் சாம்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் இன்ஷால்லா இதுக்கு போகிறோம். ஸோ இதுவுமே ஒரு பிரேஸ்லெட் ஒன்று தான். அந்த பிரேஸ்லெட் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் அதையும் சேர்த்து நான் இதில் ஹேங் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Hope you all like my videos. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.